Hi students, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் journal entries பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் journal entries-ஓட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் journal entries பற்றி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போது ஒரு ப்ராப்ளம் எழுதியிருக்கேன். ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் கண்ணன். கண்ணனோட புக்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரான்சாக்ஷன் ஜேர்னலைஸ் பண்ண போகிறோம், ஜேர்னல் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்ப்போம். June 1, 2022 ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ருபீஸ் 45,000. அதாவது பிஸ்னஸ் வந்து 45,000 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட ஜேர்னல் என்ட்ரி எப்படி வரும்னா, மொத்தம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 2 அக்கௌண்ட் வரும். அதாவது ஒன்று டெபிட்டு, இன்னொன்று வந்து கிரெடிட்டு. சரி, அட்லீஸ்ட் 2 வரும், அதுக்கு மேலேயும் வரலாம். அட்லீஸ்ட் 2 கண்டிப்பாக வரும். ஒரு அக்கௌண்ட் வந்து டெபிட்டாக இருக்கும், இன்னொரு அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டாக இருக்கும். அப்போ இதில் வரக்கூடிய 2 அக்கௌண்ட் என்னது? ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், கேஷ் அக்கௌண்ட்டு. இன்னொரு அக்கௌண்ட் என்னென்னா கேபிட்டல். ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கொண்டு வர கேஷை நாம் என்னன்னு தான் சொல்லுவோம்னா கேபிட்டல்னு சொல்லுவோம். சரியா? அதான் இப்போ 2 அக்கௌண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்று என்னது? கேஷு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொண்டு வர கேஷ் நாம் என்ன சொல்லுவோம்? கேபிட்டல். அப்போ ஒன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து என்னது? கேஷ் அக்கௌண்ட். இப்போது உங்களுக்கு டவுட் வரும், எதை வந்து டெபிட் பண்ணணும், எதை வந்து கிரெடிட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஷ் வந்து என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸ்க்கு உள்ளாடி வருது, அப்படி தானே? அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, இன்னொன்று வந்து என்னது? கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. இதில் ஃபஸ்ட் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும்னா, ஆல்ரெடி 3 கோல்டன் ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடியது, இன்னொன்று ரியல் அக்கௌண்ட், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் எதுக்கு அண்டரில் வரும்? ரியல் அக்கௌண்ட்டு கீழே வரும். எப்படின்னா, அதாவது பர்சனல் அக்கௌண்ட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பர்சனோட நேமோ பேங்க்கோட நேமோ அந்த மாதிரி ஏதாவது ஆர்டிஃபிஷியல் கம்பெனியோட நேம்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க, நேம்னு வந்தாலே அது இதுதான் பர்சனல் அக்கௌண்ட்டோட கீழே தான் வரும். அதே மாதிரி செகண்ட் என்னது வரும்னா ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் எது வரும்னா, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது எதுக்கு அண்டரில் வரும்னா ரியல் அக்கௌண்ட்டுக்கு அண்டரில் வரும். அதே மாதிரி நாமினல் அக்கௌண்ட்னா ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இன்கம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, ப்ராஃபிட் கெயின் அதெல்லாம் வந்துச்சுன்னா அது எங்கே வரும்னா நாமினல் அக்கௌண்ட் கீழே வரும். சரியா? இப்போ நமக்கு என்ன வருதுன்னா கேஷ். இதில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. அப்போது கேஷ் அக்கௌண்ட் நமக்கு என்னதுன்னு தெரியுது? ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது? டெபிட் வாட் கம்ஸ் இன். நமக்கு இங்கே என்ன தான் கேஷ் வந்து என்ன தான் வருது? பிஸ்னஸ்க்கு உள்ளாடி வருது. அப்போ உள்ளாடி வரக்கூடியதை என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு இன்னொரு அக்கௌண்ட் என்ன இருக்குது? கேபிட்டல். ஸோ அதை நாம் என்ன பண்ணுறோம்? கிரெடிட் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? 45,000. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரிஸோட ஃபார்மேட் என்ன? ஃபஸ்ட்டு காலம் டேட்டு, அடுத்து பர்டிகுலர்ஸில் தான் நம்ம என்ன எழுதுவோம்? ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் எல்எஃப்னா என்னென்னா லெட்ஜர் ஃபோலியோ. அப்புறம் டெபிட் அமௌண்ட், கிரெடிட் அமௌண்ட். ஃபஸ்ட்டு டெபிட்டில் என்ன வருது? நம்ம எவ்வளோ அமௌண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, 45,000க்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரிஸை எழுதிட்டு என்ன பண்ணோன்னா 2 அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன எழுதணும்? 45,000 எழுதணும். சரியா? இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரி. அடுத்து செகண்ட் என்ட்ரி என்னென்னா, June 1 அதே டேட்டில் பெய்ட் இன்டு பேங்க் ருபீஸ் 25,000. பேங்குக்கு என்ன பண்ணுறாங்க? பெய்ட் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு இப்போது நார்மலாக பார்த்தோன்னே தெரியும், நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பெய்ட் இன்டு பேங்க். பேங்கில் வந்து பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு நார்மலாக தெரியும் பேங்க்னா என்ன தான்? பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட் கீழே தான் வரும், அப்படி தானே? இப்போ இங்கே பேங்க்கு வந்து யார்? ரிசீவரா கிவரா? அதாவது நம்ம பெய்டு டு பேங்க்குக்கு நம்ம பே பண்ணுறோம், அமௌண்ட் கொடுக்குறோம். அப்போ இங்கே யார்? பேங்க் வந்து ரிசீவர். ஸோ டெபிட் த ரிசீவர். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேங்கை வந்து டெபிட் பண்ண போகிறோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு இன்னொரு அக்கௌண்ட் இங்கே என்ன வரும்னா பெய்டுனாலோ ரிசீவ்னாலோ இங்கே கொடுத்துருப்பாங்க. பெய்டு இன்டு பேங்க், ரிசீவ்டு ஃப்ரம் பேங்க். அதாவது பெய்டு ரிசீவ்டு இந்த வார்த்தை 2 இருந்தாலும் நீங்கள் அதை என்னன்னு தான் மீன் பண்ணணும்னா கேஷ்ன்னு தான் மீன் பண்ணணும். அதாவது நம்ம கேஷை கொடுக்குறோம், கேஷை வாங்குகிறோம். அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பெய்டு இன்டு பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து பேங்க் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து என்னது? கேஷ். நான் என்ன சொல்லியிருக்கேன்? பெய்டு ரிசீவ்டு அந்த மாதிரி வேர்டு வந்தாலே அது என்னன்னு தான் நாம் எடுக்கணும்? கேஷ்ன்னு தான் எடுக்கணும். அப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட், இன்னொரு அக்கௌண்ட் என்னது? கேஷ் அக்கௌண்ட். பேங்க் நமக்கு தெரியும், அது என்னது? பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட் கீழே வரும். பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது? டெபிட் த ரிசீவர். அப்போ இங்கே பேங்க் தான் யார்? ரிசீவர். அப்போ நம்ம பேங்க் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும்.
பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு இன்னொரு அக்கௌண்ட் என்னது தான் கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் நமக்கு நார்மலாக கேஷ் எதுக்கு அண்டரில் வரும், ரியல் அக்கௌண்ட்டோட ரூலுக்கு ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது, டெபிட் பாட் கம்ஸ் இன், கிரெடிட் பாட் கோஸ் அவுட். இப்போ நமக்கு வந்து கேஷ் எங்கே போகுது, பேங்க் நம்மக்கிட்டேருந்து வெளியே போகுது, நம்மக்கிட்டேருந்து பேங்க்குக்கு போகுது. அப்போ கேஷ் நம்மளை விட்டு என்ன ஆகுதுன்னா வெளியே போகுது. ஸோ கிரெடிட் பாட் கோஸ் அவுட், கேஷ் வெளியே போகிறதுனால நம்ம கேஷ் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இங்கே எவ்வளோ, பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு, 25,000. சரியா. அடுத்து வந்து என்னென்னா தேர்டு டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, குட்ஸ் பர்ச்சேசஸ் ஃபார் கேஷ். கேஷ்ன்னு கொடுத்துருந்தாலே அது என்னதுதான் கேஷ் ட்ரான்சாக்ஷன். சப்போஸ் கேஷுக்கு பதிலாக யாரோட நேம் மாதிரி இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலையோ அல்லது சேல்ஸ் பண்ணுற இடத்துல யாரோட நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன ட்ரான்சாக்ஷனாக இருக்கும், கிரெடிட் ட்ரான்சாக்ஷனாக இருக்கும். அதாவது கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அவர்கிட்டேருந்து, அல்லது கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அவருக்கு, அந்த மாதிரி. சரியா. இங்கே கேஷுங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஏதாவது நேம் ஏதாவது இருந்துச்சு பர்ச்சேஸ்லையோ, பர்ச்சேஸ் பண்ணும்போதோ சேல்ஸ் பண்ணும்போதோ அந்த ட்ரான்சாக்ஷனில் வந்து யாரோட நேம் ஆகுது இருந்துச்சுன்னா அது என்ன ட்ரான்சாக்ஷன், நீங்கள் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் எடுக்கணும். சரியா. இப்போ கேஷ்ன்னு இருக்கிறதுனால நம்ம கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ அவங்களோட பேர் நமக்கு தேவையில்லை. பர்ச்சேசஸ்னாலே அது என்ன தான், ஒரு எக்ஸ்பென்ஸு மாதிரி. நம்ம குட்ஸை வாங்கும்போது காசு நம்மளை விட்டு என்ன ஆகுதுன்னா வெளியே போகுது. ஸோ நமக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்ச்சேஸை நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு இன்னொரு அக்கௌண்ட் என்னது தான் கேஷ். ஸோ கேஷ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 15,000. சரியா. கண்டிப்பாக நீங்கள் என்ன எழுதணும்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் கீழேயுமே நரேஷன் எழுதணும். சரியா. நான் இங்கே நரேஷன் எழுதலை, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நரேஷன் எழுதணும். சரியாம்மா. நான் இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஏதாவதுன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனில் என்ன எழுதியிருக்கேன்னா பீயிங் கேஷ் சேல்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இது தப்பு, நான் வந்து ஏதோ தப்பை மாற்றி எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன ட்ரான்சாக்ஷன் நம்ம இங்கே பார்த்துருக்கோம், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போ நீங்கள் இங்கே என்ன நரேஷனில் என்ன எழுதணும்னா பீயிங் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் அப்படின்னு எழுதினா போதும். சரியா. நமக்கு இங்கே ட்ரான்சாக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணணும். பீயிங்னு எழுதிட்டு அப்படியே காப்பி பண்ணால் போதும். சரியா. ஸோ இதை அப்படி மாற்றி எழுதிருங்க, இது தப்பு. பீயிங் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ். அப்போ நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பார்த்து முடிச்சிருக்கோம், 3 ட்ரான்சாக்ஷன் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த ட்ரான்சாக்ஷன் என்ன இருக்குன்னா ஜூன் 3ஆம் தேதி பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் அண்ட் பேமெண்ட் பை செக் ₹5,000. பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு அவங்க குட்ஸோட அந்த என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு அதோட நேமே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர். ஸோ நம்ம நார்மலாக வெறும் பர்ச்சேசஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ட்ரான்சாக்ஷனில் வெறும் பர்ச்சேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு கொடுக்கல. ஸோ நம்ம என்ன எழுதியிருந்தோம், பர்ச்சேஸ்ன்னு எழுதியிருந்தோம். இங்கே நமக்கு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ்னாலே அது என்ன தான், எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டா, எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டா டு நம்ம என்ன தான் எழுதுவோம், கேஷ் கொடுத்து தானே வாங்குவோம், டு கேஷ் தான் வரும். பட் இந்த ட்ரான்சாக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேமெண்ட் பை செக்கு மூலமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. செக் எந்த இது ரிலேட்டடாக உள்ளது, பேங்க். நம்ம செக்கை எங்கே போய் தான் மாற்றலாம் பண்ணணும், பேங்க்கில் போய் தான் மாற்றணும். ஸோ நம்ம கேஷுக்கு பதிலாக எதை கிரெடிட் பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். புரியுதா. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட்டு. அடுத்து பாருங்கள், அடுத்த ட்ரான்சாக்ஷன் ஜூன் 5 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். குட்ஸை வந்து நம்ம கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்னாலே அது என்ன தான், அது வந்து நமக்கு ஒரு இன்கம் மாதிரி. அப்போது கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அப்படி தான். நான் எல்லா எக்ஸ்பென்சஸையும் நாம் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணப்போ அது வந்து எக்ஸ்பென்ஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், டெபிட் பண்ணோம். இப்போ சேல்ஸுங்கிறது நமக்கு என்னது, ஒரு இன்கம் மாதிரி. ஸோ அதை என்ன பண்ணணும்னா நாம் கிரெடிட் பண்ணணும். ஸோ இங்கே 2 அக்கௌண்ட் இருக்குது. என்னெல்லாம், ஒன்று சேல்ஸு, இன்னொன்று வந்து கேஷு. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். சரியா. கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். எப்போவுமே சேல்ஸ் எங்கே தான் வரும்னா கிரெடிட்டில் தான் வரும். அதே மாதிரி பர்ச்சேஸ் எங்கே தான் வரும், டெபிட்டில் தான் வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 8,500. கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் பீயிங் குட் சோல்டு அப்படின்னு நரேஷனில் எழுதியிருக்கேன். அடுத்த ட்ரான்சாக்ஷன் என்னது, சோல்டு குட்ஸ் டு அன்பு. இங்கே அன்புங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 அக்கௌண்ட் வரும். யாரெல்லாம், ஒன்று வந்து அன்பு, இன்னொன்று வந்து சேல்ஸ். அப்படி தானே. அப்போது நமக்கு நார்மலாகவே தெரியும் சேல்ஸ்ன்னு வந்தாலே அது கிரெடிட் தான். அப்போ இன்னொன்று இருக்கிறது யார், அன்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அன்பை என்ன பண்ண போகிறோம், நம்ம டெபிட் பண்ண போகிறோம். அன்பு அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். சரியா. அப்படி இல்லைன்னா நீங்கள் கோல்டன் ரூல்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். அன்புன்னு இருக்குது, சேல்ஸ்ன்னு இருக்குது. அன்புங்கிறவர் யார், சேல்ஸ் நமக்கு என்ன தெரியும், சேல்ஸ் வந்து கண்டிப்பாக எங்கே தான் வரும்னு தெரியும், கிரெடிட்டில் தான் வரும்னு தெரியும்.
அப்போது அன்புங்கிறவர் எங்கே வருவாருன்னு பார்க்கணும். அன்பு யாரோட அன்புங்கிற பேர் வந்தால் நேம் வந்தாலே நம்ம அது என்ன தான் பர்சனல் அக்கௌண்ட் தான். பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது? டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். இங்கே டெபிட் த ரிசீவர் அப்படி தானே, ஏன்னா அன்புங்கிறவர் யார் தான், குட்ஸை வந்து நாம் அன்புக்கு தான் சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ அன்புங்கிறவர் வாங்குறாரு குட்ஸை, ஸோ ரிசீவ் பண்ணுறாரு குட்ஸை, ஸோ அன்புங்கிறவர் ரிசீவர். ஸோ அன்பு அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். சரியா, நார்மலாக சேல்ஸ் எங்கே தான் வரும், கிரெடிட்டில் தான் வரும். ஸோ அன்பு அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் எவ்வளோ வரும், 4000. அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அன்பு அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 4000 பீங் குட்ஸ் சோல்டு டு அன்பு. அடுத்த டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஜூன் 10 குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ராஜ். ராஜ்கிட்டேருந்து நாம் என்ன பண்ணியிருக்கோம், குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ரெண்டு அக்கௌண்ட் வருது. என்னெல்லாம், ராஜ் அக்கௌண்ட் ஒன்று, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒன்று. அப்போது நமக்கு நார்மலாகவே என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்ஸை நாம் என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ராஜ் அக்கௌண்ட் 7000. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ராஜ் அக்கௌண்ட் 7000 பீங் குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ராஜ்னு நரேஷனில் எழுதிக்காங்க. அடுத்து குட்ஸ் ரிட்டன் டு ராஜ். நம்ம குட்ஸை வந்து ராஜ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அவர் என்ன பண்ணுறாருனா குட்ஸை வந்து திரும்ப ரிட்டன் பண்ணுறாரு. நம்ம குட்ஸை நாம் வந்து ராஜ்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒருவேளை குட்ஸ் வந்து டேமேஜ்டாக இருக்கலாம், அந்த குட்ஸை வந்து நாம் என்ன பண்ணுறோம், திரும்ப ராஜுக்கு வந்து ரிட்டன் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன தான் வருது, ஒன்று வந்து ராஜ் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து என்னென்னா பர்ச்சேஸ் ரிட்டன். ஏன்னா நம்ம அவர்கிட்ட தானே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸை ரிட்டன் பண்ணும்போது அது என்ன அக்கௌண்ட், பர்ச்சேஸ் ரிட்டன். நார்மலாக பர்ச்சேஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்ஸ் அதை டெபிட் பண்ணுவோம். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டன் என்ன ஆகும், அதுக்கு ஆப்போசிட் பண்ணணும். பர்ச்சேஸை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம், ஸோ பர்ச்சேஸ் ரிட்டன் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அப்போ ராஜ் அக்கௌண்ட் டெட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட் 1000. ராஜ் அக்கௌண்ட் டெட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட் 1000. நரேஷனில் என்ன வரும், பீயிங் குட்ஸ் ரிட்டன் டு ராஜ். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். குட்ஸ் ரிட்டர்ன்ட் பை அன்பு. அன்பு வந்து குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஏன்னா நாம் ஃபஸ்ட் இங்கே ஒரு டிரான்சாக்ஷன் பாருங்கள். நாம் அன்புக்கு குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அன்பு வந்து குட்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அப்போ என்னது, இது சேல்ஸ் ரிட்டர்ன். நாம் அவருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஒருவேளை சேல்ஸ் பண்ணாலே டேமேஜ் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மக்கிட்ட திரும்ப குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. இப்போ பாருங்கள், இதில் 2 அக்கௌண்ட் வருது. என்னெல்லாம், ஒன்று வந்து அன்பு அக்கௌண்ட், இன்னொன்று வந்து என்னது, சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். சரியா, அப்போது நார்மலாக சேல்ஸை நாம் என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். அது ஒரு இன்கம்ங்கிறதுனால சேல்ஸை வந்து கிரெடிட் பண்ணுவோம். அப்போது சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட்டாக டெபிட் பண்ணணும். அப்போது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டா டு அன்பு அக்கௌண்ட் எவ்வளவு, 200. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டா டு அன்பு அக்கௌண்ட் எவ்வளவு, 200. ஏன்னா 200க்குள்ள பொருளை மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாரு, ரிட்டர்ன் பண்ணுறாரா இருக்கும். அதனால தான் இங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா, 200. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் அன்பு அண்ட் டிஸ்கவுண்ட் அலௌடு டு ஹிம் ₹40. அதாவது நம்ம வந்து குட்ஸை வந்து யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அன்புக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 4000க்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு வந்து கேஷை தர்றாரு. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் அன்புட்டேருந்து நம்ம கேஷை வந்து ரிசீவ் பண்ணுறோம். எவ்வளவுக்கு, ₹3760 உள்ள 60 ரூபாய் நமக்கு அவர் தர்றாரு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 40 ரூபாய் அவருக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். சரியா, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் அன்புனா கேஷை தர்றவர் யார், அன்பு எந்த அக்கௌண்ட் கீழே வருவார், பர்சனல் அக்கௌண்ட் கீழே வருவார். பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். அப்படி தானே. அப்போது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் அன்புனா அன்பு வந்து கேஷை தர்றாரு, அப்போ அன்பு வந்து கிவர். அப்போ அன்பை நாம் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் த கிவர். அன்பு வந்து கேஷை தர்றதுனால கிரெடிட் த கிவர்ங்கிற ரூல் இருக்கிறதுனால அன்பு அக்கௌண்ட்டை நாம் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். சரியா, இங்கே 3 அக்கௌண்ட் வரும். ஏன்னா டிஸ்கவுண்ட் அலோடுன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதுனால மூணு அக்கௌண்ட் நம்ம எழுத வேண்டியிருக்கும். என்னெல்லாம்னா, ஒன்று வந்து கேஷு, இன்னொன்று அன்பு, இன்னொன்று வந்து என்னது, டிஸ்கவுண்ட் அலோடு. சரியா, இதில் நீங்கள் பாருங்கள், கேஷை வந்து ரிசீவ் பண்ணுறோம். கேஷ் வந்து எந்த அக்கௌண்ட் கீழே வரும், ரியல் அக்கௌண்ட் கீழே வரும். அப்போது டெபிட் வாட் கம்ஸ் இன். நமக்கு கேஷ் வந்து உள்ளே வருது, அப்போது டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ நமக்கு கேஷை என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா இவ்வளோ படி பார்த்தோன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு அன்பு அக்கௌண்ட் வரும். நாம் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, டிஸ்கவுண்ட் அலோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் அலோட் பண்ணியிருக்கோன்னா அதை என்ன பண்ணணும்னா டெபிட் பண்ணணும். சரியா, அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டெட்டா டு அன்பு அக்கௌண்ட். சரியா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டேட்டா டு அன்பு அக்கௌண்ட். மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், நாங்கள் கொடுத்துருக்காங்க 3760 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம், 40 ரூபா டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ 3760 40 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது,
3800 வருது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3800 தான் நம்ம வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கின அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 4000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 200 அவர் ரிட்டன் தந்திருக்காரு. அப்போ மீதி எவ்வளோ தான் நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுவோம்? 3800 தான் நாம் என்ன பண்ணுவோம்? கேஷ் ரிசீவ் பண்ணணும். ஆனால் 40 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம்? 3760 வந்து ரிசீவ் பண்ணுறோம். சரியா? இவ்வளோ தான், ரொம்பவே ஈஸி. அடுத்து பெய்டு டெலிஃபோன் ரெண்ட்டு. நான் நார்மலாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து ரெண்ட்டு, இன்னொன்று வந்து என்னென்னா கேஷ். கேஷ் எப்படி வருதுன்னா, இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பெய்டு ரிசீவ்டுன்னு கொடுத்ததுனால அது என்ன தான் கேஷ் தான். கேஷை நாம் என்ன பண்ணுறோம்? பெய்ட் பண்ணுறோம். ரெண்டுக்கு நாம் வந்து கேஷை வந்து கொடுக்குறோம். அப்போ கேஷ் என்ன ஆகுதுன்னா வெளியே போகுது. கேஷ் அக்கௌண்ட்டுனா ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ இங்கே கேஷ் வெளியே போகுது. அப்போ கேஷ் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். சரியா? ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ ரூபா? 400. பெய்டு டெலிஃபோன் ரெண்ட்டு. கேஷ் நம்ம விட்டு வெளியே போகுது. வெளியே போகிறதுனால கேஷை நாம் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டு. ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு? 400. அடுத்து பாருங்கள், பெய்டு ஃபார் சேலரி ₹2500. பெய்ட் ஃபார் சேலரி ₹2500. இங்கே நம்ம என்னன்னா எங்கள் 2 அக்கௌண்ட் வருது. ஒன்று சேலரி, இன்னொன்று வந்து கேஷ். பெய்டுன்னு ரிசீவ்டுன்னு இருந்தாலே அது என்னதுன்னா கேஷ். கேஷ் ரூல், கேஷ் அக்கௌண்ட்னா எந்த ரூல் கீழே வரும்? ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது? ரியல் அக்கௌண்ட் கீழே வரும். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னென்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் வந்து என்ன ஆகுது? வெளியே போகுது. அப்போ கேஷ் நாம் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அப்போ சேலரி அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 2500. சரியா? ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணும்னு தெரிஞ்சாலே நம்ம அடுத்த அக்கௌண்ட்டை என்ன பண்ணலாம்? ஆப்போசிட்டாக பண்ணலாம். சரியா? ரொம்பவே ஈஸி. இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.